ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப் 4 2025ஓட தமிழ் சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா, அதில் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர், மீனா சுந்தரனார், லக்குனார் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் பணி மற்றும் தொடர்பான செய்திகள் புக்கில் எங்கெங்கே இருக்குது அண்ட் வேர் டு ஸ்டடிஸ் மாரி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா யூனிட் 7ஓட வேர் டு ஸ்டடிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. அதாவது யூனிட் 7 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ஓட வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் இப்போ இந்த டாபிக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கேள்வி வந்து கேட்பாங்க. அதில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 2 கேள்வி, அதாவது 2 to 3 கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது புக்கில் சொல்லிட்டு கவர் பண்ண நினச்சி இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஷோ பண்ணுற பாருங்கள். அதாவது யூஎஸ் சாமிநாதன் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி இவ்வளோ இடத்துல படிக்க தான் இருக்கும். அண்ட் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்துல தேட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனா சுந்தரம் பார்த்தீங்கன்னா கம்மியான இடத்துல தேட தான் இருக்கும். நீங்கள் இவ்வளோ தேடி படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகிடும். எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி மாற்றி படிக்க ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது எங்கெங்கெல்லாம் யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 இந்த யூனிட் 7 இருக்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல ரெடி பண்ணி வச்சுருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ புக் இருக்கும், ஓல்டு புக் இருக்கும். அது போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். அதிலே கொஷின்ஸ்லாம் இருக்கும், எம்சிக்யூ மாரி அதுவும் இருக்கும். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து இருக்குது. அந்த பிடிஎஃப் ஷோ பண்ணுறேன், நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் மற்றும் அட்வான்ஸ் புக்கில் எங்கெங்கெல்லாம் உவே சாமிநாதர் இருக்காரோ அது மட்டும் இல்லை மீனா சுந்தரா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன், நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ உவே சாமிநாதர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1930 உவேசா முதல் பதிப்பு தான் சொல்லிட்டு இருக்கும். அது போல் உவேசா பற்றி ஒரு லெசனே இருக்கும், அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல வரும் ஷோ பண்ணுறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு, உவே சாமிநாதர் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் எங்கெங்கே இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஸ்கிரீன்ஷாட் வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும், அவர் பற்றின கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கில் இருந்த ஒரு சிலபஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர் பற்றி இருக்குது. அது போல் பார்த்தீங்கன்னா யூனிட் 7 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 55 ரூபா மட்டும்தான். அந்த பிடிஎஃப் மட்டும் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல, தமிழுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. அந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஜஸ்ட் யூனிட் 7க்கான ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா 55 ரூபா. நீங்கள் அந்த 55 ரூபா கொடுத்து அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக இருக்குது, அதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற யூனிட் 6 யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அண்டு ஒரு சில வீட்டை கேட்டு அந்த பிடிஎஃப் அதை வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணால் கரெக்டாக இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ரெடி பண்ண பிடிஎஃப் மட்டும் வாங்கி படிக்கணும்னு வச்சிங்கன்னா அது வந்து 55 ரூபா. நீங்கள் அந்த பிடிஎஃப் வாங்கி ஜஸ்ட் படித்தாலே போதும். நீங்கள் தமிழில் 100 கண்டிப்பாக பார்த்துடலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மட்டும் படித்தாலே போதுங்க. ஏன்னா நம்ம இப்போது இருக்குதே பார்த்தீங்கன்னா இன்னும் 130 நாள் கிட்ட தான் இருக்குது டைம். இந்த 130 நாளில் தமிழ் மட்டும் படிக்கவே கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆகிடும். அப்புறம் மேக்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் முடிச்சிடலாம். அதே போல் இன்னொரு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 50 மார்க் எடுக்கணும்னா ஒரு 40 நாள் படித்தா போதும். அண்ட் ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கூடி சீக்கிரம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் படிப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேர் ஸ்டடீஸ் மெட்டீரியல் வேணும்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்பில் அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது எந்த டவுட்டாலும் கேட்டுங்க. வேர் டு ஸ்டடீஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். நிறைய இன்ஸ்டியூட்டில் வேர் டு ஸ்டடீஸ் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. மேக்ஸுக்கும் சரி, தமிழுக்கும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் சரி வேர் டு ஸ்டடீஸும் கொடுத்துட்றோம். அது போல் பார்த்து எல்லாத்துக்கும் மெட்டீரியல் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மெட்டீரியல் இருக்குது, அது லைட்டாக ரெடி பண்ணோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் மெட்டீரியல் இருக்குங்க. தமிழ் நீங்கள் இலக்கணம் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் வாங்கி பண்ணிங்க. அடிஷ்னலாக புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு டவுன்லோட் பண்ணிங்க. பின்னாடி ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டு படித்து போயிட்டே இருங்க. இலக்கணம் ஃபுல்லாக டவுன்லோட் ஃபஸ்ட்டு போயிட்டே இருந்தாலே போதும், வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, டைமே இல்லை. நானும் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் அட்டம் இது நானும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும்னு நம்புகிறேன். நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.